Hello students, 10th standard 12th standard எல்லாருக்கும் குவார்டர்லி மார்க்ஸ் கைக்கு வந்திருக்கும் இன்னைக்கு இல்லையா? மேக்சிமம் இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ மார்க் வந்த உடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் எடுத்துட்டும் சந்தோஷத்துல இருப்பீங்க. ஆனா அதிகபட்சமா பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச மார்க் வந்து எடுக்க முடியலன்னு வருத்தத்துல இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்ல உங்களோட ஆன்சர் ஷீட் கைக்கு வந்த உடனே எந்த இடத்துல உங்களுக்கு மார்க் போயிருக்கு, இங்கிலீஷா இருந்தா கிராமர்ல மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, மேக்ஸா இருந்தாக்கா நம்ம வந்து கால்குலேஷன்ல மிஸ் பண்ணியிருக்கோமா, இல்ல கொஸ்டின் நம்பர் மிஸ் பண்ணியிருக்கோமா, இல்ல நம்ம எக்ஸாம்க்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாம விட்டுட்டு வந்துட்டோமா, ஸோ எந்த இடத்துல நம்ம மார்க் போயிருக்கு. 12th ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாக்கா கெமிஸ்ட்ரியில ஈக்குவேஷன்ல மார்க் போகுதா, ஸோ கம்பல்சரியில மார்க் போகுதா, இந்த மாதிரி உங்களோட மிஸ்டேக்ஸ் எங்கெல்லாம் நமக்கு மார்க் போகுது, அப்ப எதனால நம்ம வந்து அடுத்த முறை எப்படி நம்ம படிச்சோம்னா எப்படி நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், இதெல்லாம் முதல் உங்களோட குறைகள் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நிறைய மாத்தி அடுத்த செகண்ட் மிட் டர்ம்ல இருந்து நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க செய்யக்கூடிய விஷயம், உங்களோட குவார்டர்லியோட ஆன்சர் ஷீட்ல எல்லா சப்ஜெக்ட் 10th இருந்தாலும் 12th இருந்தாலும் எல்லா சப்ஜெக்ட்லயும் எந்த இடத்துல மார்க் போயிருக்கு, என்ன ரீசனால மார்க் போயிருக்கு, அதை ஒரு ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணி டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தவறை எல்லாமே நீங்க வந்து செகண்ட் மிட் டர்ம்க்கு கண்டிப்பா பண்ணாம பாத்துக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்தது நிறைய பேர் ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க. ஸ்டடி பிளான் அப்படின்றத டெய்லியா நான் வந்து நான் சொல்லக்கூடிய பிளானை நீங்க படிக்க முடியாது கண்டிப்பா. என்ன ரீசன் பார்த்தோம்னா, ஒரு சில ஸ்கூல்ல நம்ம சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் பிஃபோரா நடத்தியிருக்க மாட்டாங்க. அது இல்லாம உங்களுக்கு ஸ்கூல்ல வந்து கிளாஸ் டெஸ்ட் டெய்லி கொடுப்பாங்க. ஒரு சில ஸ்கூலுக்கு மந்த்லி டெஸ்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள்ல இருந்து நம்ம நவம்பர் 5 or 6 வரையும் கணக்கெடுத்தோம் அப்படின்னா கூட கரெக்டா ஒரு 1 மந்த் இருக்கு. நவம்பர் 11 அன்னைக்கு மிட் டர்ம் ஸ்டார்ட் ஆக இருக்கு. ஸோ உங்களுக்கு அழகா இந்த 1 மந்த்துக்கு 30 டேஸை வந்து உங்களோட எக்ஸாம் போர்ஷன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். 10th போட்டிருக்கேன், 12th போட்டிருக்கேன். உங்களோட எக்ஸாம் போர்ஷனை எத்தனை எக்ஸசைஸ் இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ எத்தனை சாப்டர் இருக்கு, இது எல்லாத்தையும் டோட்டலா ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கு கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு அதை உங்களுக்கு அந்த 30 டேஸால நீங்க கால்குலேஷன் பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு படிக்கணும், என்னென்னலாம் படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். உங்களுக்கு நீங்களே பிளான் போடுங்க. வேற யாரோட பிளானும் கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகாது. இது என்னோட அனுபவபூர்வமான உண்மை. புரிஞ்சுதுங்களா? என்னதான் நான் வீடியோ பிளான் போட்டாலும் அப்படின்னா அந்த நேரம் வீடியோ பாக்குற நேரம் மட்டும் தான் உங்களோடதா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல என்ன சொல்றாங்களோ அதை தான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. கண்டிப்பா கல்வி விஜய் சேனல்ல சொல்லக்கூடிய அந்த ஐடியா உங்களால ஃபாலோ பண்றது அப்படின்றது 99% சான்சஸ் கம்மி. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிளான் போட்டது ஒரு சப்ஜெக்டா இருக்கும், ஸ்கூல்ல நடத்தி முடிக்கிறது ஒரு சப்ஜெக்டா இருக்கும், அவங்க டெய்லி ஹோம்ஒர்க் கொடுக்கறது, கிளாஸ் டெஸ்ட் கொடுக்கறது ஒரு போர்ஷனா இருக்கும். இது கண்டிப்பா உண்மை தானே? உண்மை அப்படின்றவங்க கீழே கமெண்ட்ல 100% ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்க மறந்துடுறீங்க. ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. சேனலோட growth கொஞ்சம் ஸ்லோவா போயின்னு இருக்கு. கொஞ்சம் growthக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த நேரம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லாம நான் வேற யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியும்? கண்டிப்பா உங்களுக்கு தான் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். மிகப்பெரிய நன்றி. இதே போல சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. சொன்னது புரியுதுங்களா? சோ அடுத்தது மார்க் குறைஞ்ச உடனே எல்லாரும் இதோட நம்ம லைஃப் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. முதல்ல அதுல இருந்து வெளியே வாங்க. நம்ம வந்து லாஸ்ட் இயர் வந்து எக்ஸாம் ஆனுவல் முடிஞ்ச உடனே என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா, 10th வந்த உடனே 12th வந்த உடனே இந்த வருஷம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும், இந்த வருஷம் நம்ம எப்படியாச்சும் நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்னு மைண்ட்ல வச்சுட்டு தான் நம்ம வந்து மேல இருந்தே ஒரு சிலர் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஜூன்ல இருந்து சின்சியரா படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனாலும் அந்த எக்ஸாம் நெருக்கத்துல வரும்பொழுது போர்ஷனை முடிக்க முடியாத நேரம் பற்றாக்குறையினால ஒரு சிலர் விளையாட்டுத்தனமா விட்டதுனால நம்ம வந்து மார்க் எடுக்க முடியாம போகிற காரணமும் இருக்கு. ஸோ இதுல நீங்க எந்த கேட்டகரி அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த தவறுகளை அடுத்த எக்ஸாம் செகண்ட் மிட் டர்ம்க்கு பண்ணாதீங்க. சோ இன்னையில இருந்தே படிங்க. நன்றே செய் அன்றே செய் சொல்லுவாங்க. சோ நல்லதை நினைச்சா மட்டும் போதாது, அன்னைக்கே அதை செயல்படுத்த ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு பெரிய சாதனையாளரா மாற முடியும். இன்னொரு விஷயங்க, என் கிளாஸ்ல நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஆனா படிக்கிற பிள்ளைங்க மட்டும் எப்பவுமே அந்த 3rd ரேங்க் உள்ளேயே வராங்க, இல்ல 5th ரேங்க் உள்ளேயே வராங்க. நான் என்னதான் முக்கி படிச்சாலும் அந்த 90+ தாண்ட முடியல, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியல, சென்டம் எடுக்க முடியல, நிறைய பேர் புலம்புறது எனக்கு தெரியுதுங்க. நான் சொல்லக்கூடிய முக்கியமான டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் செகண்ட் மிட் டர்ம்காகவோ இல்ல பப்ளிக்காகவோ குவார்டர்லிக்காகவோ ஆஃபலிக்காகவோ அப்படின்னு படிக்கிறதெல்லாம் தூக்கி தூரமா வச்சுட்டு இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இந்த 24 hours நீங்க காலையில ஸ்கூல் போறீங்க, ஈவினிங் வரீங்க. ஸோ இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து
நம்ம வீட்டுக்கு வர வரையும் என்னெல்லாம் நடத்தியிருக்காங்க, அன்னைக்கு போர்ஷனை அன்னைக்கே உட்காந்து அழகா அதை படிச்சு எழுதி பார்த்ததுல இதுதாங்க முக்கியமான விஷயம். என்னோட 26 இயர்ஸ்ல எனக்கு கிடைச்ச அனுபவத்துல இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எழுதி பார்த்ததுல என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் செக் பண்ணணுங்க. அதுவும் நீங்களே பண்ணணும். உங்க டியூஷன் போற இடத்துல அவங்க பண்றதோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்றதோ, உங்க பேரண்ட் பண்றதோ அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நீங்களே செக் பண்ணுங்க. மிஸ்டேக்ஸ் என்னன்றதை கரெக்ட் பண்ணுங்க. அந்த மிஸ்டேக்ஸ் ஆனதை திரும்ப படிச்சு எழுதி பாருங்க. இந்த மாதிரி இந்த மிஸ்டேக்ஸை நீங்க கரெக்ட் பண்ணாம நீங்க படிச்சு அப்படி எழுதினாலும் அதுக்கு பலனே கிடையாது. நீங்க மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணி படிச்சு பாருங்க. இதே மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா ஜஸ்ட் எனக்காக ஒரு 1 வீக் பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களால அடுத்தடுத்த எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியும். ஸோ நம்ம வந்து செகண்ட் மிட் டேர்ம்க்கே கூட அந்த 30 டேஸ்ல ஃபுல்லா போர்ஷனை கவர் பண்றோமோ இல்லையோ, ஆனா 100% சொல்றேங்க, 80%ல இருந்து ஒரு 90% கண்டிப்பா போர்ஷனை ரெடி ஆயிடுவோம். ஸோ 90% படிச்சா கூட போதுமே. ஏன்னா நமக்கு தான் வந்து கொஸ்டின்ல வந்து நமக்கு ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ல இருந்து தான் நம்ம எழுத போறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 90% போர்ஷன் ரெடியா இருந்தா கூட அழகா நம்ம வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 1 மார்க்ஸ் மட்டும் நல்லா தரவாக்கணும். இல்ல நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கேன், நான் ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கேன்ற யோசிக்கவே வேண்டாம். கல்வி விஜய் சேனல்ல நம்ம இம்பார்ட்டன்ட் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் படிங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ல பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் கொடுக்குறேன். அது போக செகண்ட் மெட்டமா இருந்தா ப்ரீவியஸ் இயர்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதோட கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு எக்ஸாமே அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கல்வி விஜய் சேனல்ல கண்டிப்பா தரமான வீடியோ தான் போடுவோம் அப்படின்ட்டு எந்த விதமான சந்தேகமே உங்களுக்கு வேண்டாங்க. தைரியமா கான்பிடென்ட்டா படிங்க. இதுவரையும் நம்ம சேனல்ல சொன்ன இம்பார்ட்டன்ட படிச்சு யாரெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற கமெண்ட் தான் இந்த சேனல் பெரிய அளவுல growth ஆகிறதுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் நான் ரொம்ப நம்புறேங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதே போல மார்க் குறைஞ்சிடுச்சு குவார்டர்லில, சோ இதோட எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து மட்டம் தட்டிக்காம இருக்கிற போர்ஷனை ஒவ்வொரு நாளும் அழகா கொஞ்சம் கொஞ்சமா முடிக்க பாருங்க. இல்ல எனக்கு ஸ்கூல்ல இன்னும் நடத்தவே ஆரம்பிக்கலையா, யோசிக்கவே வேண்டாம். தமிழ்ல உங்களுக்கு மனப்பாட பகுதிகள் இருக்கு, இங்கிலீஷ்ல கிராமர் பார்ட் இருக்கு, மேக்ஸ்ல எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்களாம் போட்டு பாருங்க. இல்ல எனக்கு மேக்ஸே புரியல அப்படின்னா யூடியூப்ல நம்ம தட்டினோம்னா நிறைய நல்லா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நிறைய 2-3 சேனல் வந்து பெரிய அளவுல டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணி கூட நம்ம அழகா கத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 5 சம்ஸ் போட்டு பாருங்க. மேக்ஸ் ரொம்ப வீக்ன்றவங்க கம்பல்சரி ஒரு நாள் 5 சம்ஸ் போட்டு பாருங்க. வாரத்துல 7 நாள் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 டேஸ் ஆச்சும் நீங்க வந்து ஒரு 1 hour மேக்ஸுக்குன்னு ஒதுக்கிட்டு அது கூட மற்ற சப்ஜெக்டை கலந்து பாருங்க. அதே மாதிரி 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க, பிசினஸ் மேக்ஸ் கஷ்டப்படுறீங்க, அதே மாதிரி மேக்ஸ் கஷ்டப்படுறீங்க. நீங்களாம் என்ன பண்ணுங்க, டெய்லி கம்பல்சரி எந்த சப்ஜெக்ட் நம்ம வீக்கா இருக்குமோ அந்த சப்ஜெக்ட் ஒரு 1 hourல இருந்து ஒரு 1.5 hours அதுக்குன்னு ஒதுக்கணும். 12th இருந்தா கண்டிப்பா ஒரு 1.5 hours அதுக்குன்னு ஒதுக்கணும் அப்படின்னு நினைச்சு படிங்க. கண்டிப்பா உங்களால முடியும். எல்லாரும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரீங்க, ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு 6 o'clock கண்டிப்பா எல்லாரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவீங்க. அதிகபட்சம் 6:30 கூட வச்சுக்கோங்க. சோ நீங்க நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு அழகா வந்து ஒரு 6:30 போல உட்கார்ந்தா கூட போதுங்க. இல்ல நான் வர்றதே 6:30 ஆயிடுது அப்படின்னா ஒரு 7 o'clock உட்கார்றவங்க 10 o'clock வரையும் படிங்க, 6:30 உட்கார்றவங்க 9:30 வரையும் படிங்க. ஸோ 3 hours அப்படியே கண்டினியூவா ஒரே ஸ்ட்ரெச்சா படிக்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களா அது ஒரு 1 hour படிங்க, நடுவுல வந்து ஒரு 5 to 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க, திரும்ப ஒரு 45 மினிட்ஸோ இல்ல 50 மினிட்ஸ் படிங்க, திரும்பி ஒரு 10 மினிட்ஸ் பிரேக். ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ் ஆக்கிட்டு நம்ம படிக்கும் பொழுது என்ன ஆகும், படிக்கிற அந்த எண்ணமும் வந்து நமக்கு வெறுப்பு தட்டாது. அதே நேரத்துல படிக்கிற அந்த ஒவ்வொரு போர்ஷனும் வந்து நல்லா நம்ம மனசுல நல்லா பதியும். புரியுதுங்களா? அதே மாதிரி பேரண்ட்ஸுக்காக படிக்கிறது, ஸ்கூல்ல வந்து டெஸ்ட்ன்னு சொன்னாங்க அதுக்காக படிக்கிறது அப்படின்னு இல்லாம உங்களுக்காக படிக்கணும், நம்மளோட மதிப்பெண்கள் கண்டிப்பா அதிகமாகணும் அப்படின்னு பயபக்தியோட படிங்க. அதுக்காக பயந்து படிக்க சொல்லல, உங்களுக்குள்ள ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும். உங்களுக்குள்ள பொறுப்புணர்ச்சி வந்துடுச்சு அப்படின்னாவே கண்டிப்பா நீங்க வந்து நல்ல மதிப்பெண்கள் அழகா ஸ்கோர் பண்ணலாங்க. ஸோ இன்னையில இருந்து படிக்க பாருங்க. நைட்ல ஒரு 3 hours படிச்சிருங்க. மார்னிங் ஒரு 5 o'clock எழுந்தா கூட 5 to 6:30 வரையும் படிக்க முடியும்ன்றவங்க சாரி 5 to 6:30 வரையும் படிக்க முடியும்னு நினைக்கிறவங்க ஒரு 1.5 hours படிக்கலாம். 5 to 7 படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 2 hours படிக்கலாம். பாருங்க எப்படி நமக்கு அழகா ஒரு 4.5 hoursல இருந்து 5 hours கிடைக்குது. ஆனா இருக்கிற நேரத்தை வீணாக்காம தூங்கியே பொழுது கழிக்காம அழகா பிளான் பண்ணுங்க.
நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றே செய் அன்றே செய் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயங்களை அன்னைக்கே செய்ய ஆரம்பிங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம்னு ஒதுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைகள் எல்லாமே ஒதுங்கி போயிட்டே இருக்கும். ஸோ சாதனையாளர்கள் எல்லாருமே பிறக்கும் போதே சாதனையாளர்களா பிறக்கிறது இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சில வேதனைகளாலும் மன அழுத்தங்களாலும் சில அவமானங்களாலும் அந்த இடத்துல இருந்து நம்ம கடந்து வர்றதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய அந்த விடாமுயற்சி தாங்க ஒரு பெரிய வெற்றிப்படியை நம்ம வந்து தொட முடியும். ஸோ கண்டிப்பா நீங்களும் பெரிய அளவுல சாதிக்க முடியும். நம்ம சாதனையாளர்களா மாறுறோமோ இல்லையோ, ஆனா நம்மால முடிஞ்ச வரையும் பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வாழ முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட நம்மாலே ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட்டா படிங்க. கல்வி விஜி சேனல் உங்களுக்கு என்னைக்குமே சப்போர்ட்டிவா இருக்கும். கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க உங்களால முடியலன்னா யார் படிக்க போறா? நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பெரிய அளவுல மாற்றத்தை கொண்டு வர முடியும். கான்ஃபிடென்ட்டா படிங்க. கண்டிப்பா செகண்ட் மிட்டம்ல பெரிய அளவுல சாதிக்கலாம். போன மதிப்பெண்களை நினைச்சு வருத்தப்பட்டு நேரத்தை வீணாக்கிறத விட்டுட்டு அடுத்த எக்ஸாம்ஸ்ல எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணலான்னு பாருங்க. அம்மா திட்டினாங்க, ஸ்கூல்ல திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே 4 நாள் 5 நாள்ல நேரத்தை வீணாக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம்னு உட்காராதீங்க. இன்னைக்கே படிக்க உட்காந்துருங்க. முடிஞ்சதை எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஓரம் போட்டுட்டு இதுக்கப்புறம் உங்களோட படிப்புல முழு கவனத்தை கொடுத்துருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு ரெக்வஸ்டா சொல்றேங்க, இது அட்வைஸா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா வந்து நீங்க எல்லாருமே வந்து என்னோட குழந்தைகள் வயசுக்குள்ள தான் இருக்கிறீங்க. எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னோட குழந்தைகளா தான் நான் நினைக்கிறேன். என்னோட குழந்தைகளா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா ரெக்வஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறேங்க. மொபைல் யூஸ் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. சுத்தமா விட்டுருங்க அப்படின்னு சொல்லல. உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. நம்ம ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் தூங்க போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு மொபைல் வாங்குங்க. அதே மாதிரி கரெக்டா கொடுத்துட்டு அழகா நேரத்துக்கு படுத்துருங்க. கேம்லாம் விளையாடிட்டு அடிக்ஷன் ஆகாதீங்க. அதே மாதிரி சீரியல் பார்க்குற ஒரு ஸ்டூடெண்ட்ஸா மாறாதீங்க. ஏன்னா ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே என் பிள்ளை வந்து கரெக்டா எந்தெந்த சேனல்ல என்னென்ன சீரியல் போடுறாங்க அப்படின்னு கரெக்டா உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சீரியல் பாக்குறதுக்குலாம் நமக்கு நிறைய வயசு இருக்குங்க. எந்த வயசானாலும் எல்லா சீரியலும் திரும்ப நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில கல்வின்றதை விட்டுட்டோம் அப்படின்னா கடைசி வரையும் அதை திரும்ப நம்ம பெற முடியாதுங்க. வாழ்க்கையில வாய்ப்புகள் ஒரு முறை தான் வரும். அதை வீணடிச்சுக்காதீங்க. இதுக்கு முன்ன நீங்க விட்ட தவறு என்னவோ அது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாம்ஸ்ல ஒரு பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லான மதிப்பெண்களை கண்டிப்பா உங்களாலையும் பெற முடியும், சாதிக்க முடியும் நான் நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்றவங்க ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலோட growthக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.